இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்டுகிற ஒரு சமுதாயம், நீதியின் பக்கமாக நிற்கின்ற ஒரு சமுதாயம், அநீதிகளை ஒழித்து கட்டுகிற சமுதாயம். ஆக முஸ்லிமாக இருப்பவன் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவனாக அவன் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. இன்னொரு கருத்து சான்று பகர்தல். அந்த வசனத்திலே வருகிறது, இதகூனு ஷோதா அலன்னாஸ் வயகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா. இறை தூதர் உங்களுக்கு சான்று பகர்ந்தார், நீங்கள் உலக மக்களுக்கு சான்று பகருங்கள். சான்று பகர்தல் என்றால் என்ன பொருள்? ஷாஹித், விட்னஸ், விட்னஸ் அன்டு மேன்கைண்ட், மனித குலத்திற்கு சான்று பகர்தல். உன்னுடைய வாழ்க்கை இஸ்லாத்தினுடைய முன்மாதிரியாக அமைந்திருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அது இஸ்லாத்திற்கு நீ சான்று பகர்தல். பிறருக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும், அது ஒரு வகையான சான்று பகர்தல். சொல்லாலும் செயலாலும், முன்னர் சொன்னவர்களோ அதே கருத்து தான், சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அத்தோடு மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே சான்று பகர வேண்டும். இறைவா, இந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கெல்லாம் நான் சொல்லிவிட்டேன், அதற்கு நீங்கள் சான்று பகர வேண்டும். கேட்க போறான் அல்லாஹ் தஆலா மறுமையில, சொன்னியா? பெருமானாருடைய கடைசி உரையை கவனியுங்கள், எவ்வளவு கவலையோடு பேசிய பேச்சு. அந்த கடைசி உரையிலே மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள்? நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்தேனா? இல்லையா? லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் கூடியிருந்த அந்த கூட்டத்திலே, அரஃபா பெருவழியிலே பெருமானார் கேட்ட கேள்வி, இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு எடுத்துரைத்தேனா? சஹாபாக்கள் ஒரே குரலிலே சொன்னார்கள், நீங்கள் எடுத்துரைத்தீர்கள். பெருமானார்கள் வானத்தின் பக்கமாக கையை உயர்த்தி, இறைவா, இதற்கு நீயே சாட்சியாக, இதற்கு நீயே சாட்சியாக என்று சொன்னார்கள். அப்போ எவ்வளவு பொறுப்பு! என்ன அர்த்தம்? இறைவா, எங்களுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்ச. என்ன பொறுப்பை? இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கிற பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்தாய், நான் அதை செய்துவிட்டேன். இப்போது ரெண்டு சாட்சிகள், இந்த மக்களும் ஒரு சாட்சி, நீயும் ஒரு சாட்சி. இந்த மக்களும் ஒரு சாட்சி, நீயும் ஒரு சாட்சி. இது மாதிரி நிலையில் நாம் இருக்க வேண்டும். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லணும், இறைவா, இந்த மார்க்கத்தை நான் சொல்லிவிட்டேன். ஆக உம்மத்தன் வசத்தன் என்று சொல்லுகிற போது நடுநிலை உள்ள சமுதாயம், எவ்வித தீவிரவாத போக்குகளுக்கும் செல்லாமல் இம்மைக்கும் மறுமைக்கும் இடையே ஒரு நடுநிலையை கையாளுகிற ஒரு சமுதாயம், நீதியை நிலைநாட்டுகிற ஒரு சமுதாயம், சான்று பகருகின்ற சமுதாயம் என்று பல கருத்துக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்போது இதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய பொறுப்பு. முஸ்லிம் முதல் 3 கேள்விகளுக்கு விடை சொல்லியிருக்கிறோம். முஸ்லிம் உம்மத் என்றால் யார்? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிபணிகிற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொறுப்பு என்ன என்று சொல்லுகிற போது, ஹைரா உம்மத், அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டு நன்மையை ஏவி தீமையை விலக்குகிற சமுதாயம். உம்மத்தன் வசத்தன் நடுநிலை உள்ள சமுதாயம் என்றால் எதிலும் நடுநிலை போக்கை கைக்கொள்வது, நீதியை நிலைநாட்டுவது, சான்று பகல். இப்ப பொறுப்பெல்லாம் சொல்லியாச்சு. இப்படி சொல்லுகிற வரை உங்களுக்கு வெற்றி தான். இந்த கடமை சேர வரைக்கும் வெற்றி தான். இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான, தோல்விகளுக்குமான, நஷ்டத்திற்குமான, துன்பங்களுக்கான காரணம் இந்த கடமையை செய்ய மறந்ததும் அதனுடைய விளைவுதான். அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்லல. இன் ததவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை புறக்கணித்தால் அவன் உங்களுக்கு பதிலாக வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். யஸ்தப்தில் கௌமன் கைரக், வேறொரு கௌமை உங்களுக்கு பதிலாக அவன் கொண்டு வருவான். இது அல்லாஹ்வுடைய நியதி, சுன்னத். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தால் அவர்களை புறக்கணித்து விட்டு வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவது அல்லாஹ்வுடைய நியதி. இது உலக வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறது. யூதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தார்கள். அதுவரை எல்லா நபிமார்களும் எங்கே வந்து கொண்டிருந்தார்கள்? பனி இஸ்ராயேல் வந்து கொண்டிருந்தார்கள். இறைவன் அவர்கள் மீது இழிவையும் தாழ்வையும் சுமத்தி உலகம் பூராவும் 2000 ஆண்டுகளாக எந்த நாடும் இல்லாமல் தட்டழிந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது. இன்றைக்கு கூட அவர்கள் நேர்மையாக ஒன்றும் அந்த இஸ்ரேலை கைப்பற்றியுடைய சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் ஏமாற்றுகளையும் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் இதே தவறு செய்தார்கள், இதே தண்டனை கொடுக்கப்பட்டது இல்லையா? அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலே ஏகபோகமும் படோடோபமும் அதிகமாகிய போது அவர்களை தார்த்தாரிகள், மங்கோலிய தார்த்தாரிகள் வெற்றி கொண்டார்கள். மங்கோலிய தார்த்தாரிகள் ஆணவத்தினுடைய உச்சிக்கு சென்றபோது அவர்களை மால்மூக்கியர்கள் அவர்களை தோற்கடித்தார்கள். முஸ்லிம்கள் இந்தியாவிலே ஆண்டபோது இங்கே படோடோபமும் ஏகபோகமும் சுகபோகமும் அனுபவித்த காரணத்தினால் இறைவன் அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு மராத்தியர்களை, பஞ்சாபியர்களை, வெள்ளையர்களை அந்த இடத்திலே கொண்டு வைத்தார். இதுபோலவே ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் தாறுமாறான ஆட்சியை புரிந்த காரணத்தினால் அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு கிறிஸ்தவர்களான இசபெல்லாவையும் பெர்டினாண்டையும் அந்த இடத்திலே கொண்டு வந்தார். ஆக இது பொது விதி. யார் தவறு செய்தாலும்
அந்த சமுதாயத்தை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு புதிய சமுதாயத்தை கொண்டு வருவது இறைவனுடைய பொது விதி, அது அவனுடைய சுன்னத். வலா தஜிதுலி சுன்னத்தினா தஹ்வீலா, இறைவன் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய சுன்னத்திலே நீங்கள் எப்போதும் மாற்றத்தை காண மாட்டீர்கள், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆக இன்றைக்கு நாம் அடைந்த தோல்விகளுக்கு இதெல்லாம் காரணம். நாம் செய்த தவறுகள் எல்லாம் என்னென்ன? ஒன்று, இஸ்லாத்தை மார்க்கமாக இல்லாமல் இஸ்லாத்தை மதமாக ஆக்கிறோம். மார்க்கம் வேறு, மதம் வேறு. மதம் என்றால் சில நம்பிக்கைகள், வழிபாடுகள், சடங்குகள், இதுக்கு பேர் மதம். மார்க்கம் என்றால் வாழ்க்கை முறை, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு பேர் மார்க்கம், தீன். அதை விளக்கம் சொன்னார். தீன் என்றால் என்ன என்பதற்கு, தீன் என்றால் மதம் அல்ல, மார்க்கம், வழிமுறை. ஆக இன்றைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மதமாக ஆக்கியிருக்கிறார்கள். மதம் என்றால் அவர்களுக்கு தொழுகை, நோன்பு, சட்டத்திட்டங்களை தெரிவதென்றால் அது சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் தான் தெரியும். கேள்வி பதில் கேட்க சொன்னாலும் அதை பற்றிய கேள்விகள் தான் கேட்பார்கள். சண்டை போட்டுக் கொள்வதாக இருந்தாலும் அதன் அடிப்படையில் தான் சண்டைகளும் போட்டுக் கொள்வார்கள். ஆக மதமாக ஆக்கப்பட்டது நாம் செய்த மிகப்பெரிய தவறு. அடுத்தபடியாக நாம் செய்த இன்னொரு தவறு, மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் மார்க்கத்திலே கொண்டு சேர்த்தது, கூட்டுதல். இணை வைப்பு கோட்பாடுகள் இஸ்லாத்தோடு கொண்டு இணைத்தோம், பிதஅத்தை கொண்டு சேர்த்தோம், மார்க்கம் சொல்லாத செய்திகளை எல்லாம், சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கொண்டு சேர்த்தோம், எல்லாவற்றையும் மார்க்கத்திலே கொண்டு சேர்த்தோம், மார்க்கத்திலே கூட்டியது. அடுத்தபடியாக மார்க்கத்தை கூறு போட்டது. இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கையில் இஸ்லாத்தில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை. அரசியல், பொருளாதாரம், ஆன்மீகம் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கு. இது ஒன்னு ஒன்னா பிரிச்சாங்க முஸ்லிம்கள். முதலாவதாக முஸ்லிம்கள் பிரித்தது, முதல் அடி எங்க விழுந்ததுன்னா அரசியல் தான் விழுந்துச்சு. அரசியலை மார்க்கத்திலிருந்து பிரித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு முஆவியாவுடைய காலத்தில் இஸ்லாத்தில் மன்னராட்சி முறை உருவாகி அந்த ஹிலாஃபத் என்பது பிரிக்கப்படுகிறது. மத தலைமை வேறு, அரசியல் தலைமை வேறு. மார்க்க விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் கவனித்துக் கொள்ளட்டும், அரசியலை கலீஃபா பார்த்துக் கொள்வார். ஆக முதலாவது இஸ்லாத்திலே விழுந்த, இஸ்லாமிய கருத்துக்கு விழுந்த முதல் அடி. ஆக இரண்டாக அரசியல் வேறு, ஆட்சி வேறு, மார்க்கம் வேறு என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் அப்படி ஒன்று ஒன்றா பிரிஞ்சுக்கிட்டே வருது. பின்னால் பார்க்கிறோம், ஒழுக்க விஷயங்கள்ல முஸ்லிம்கள் பின்தங்குகிறார்கள். கொடுக்கல் வாங்கல்ல, வட்டியா, அது மார்க்க விஷயம் இல்லைங்க, அதுல எப்படி நடந்துக்கலாம் என்ற சிந்தனைகள் இவையெல்லாம் ஒன்று ஒன்றாக உருவாகி கடைசியாக வணக்கம் வேறு, வாழ்க்கை வேறு என்று பிரிச்சுட்டான். வணக்கம் வேறு, வாழ்க்கை வேறு. வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம், வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ளலாம் என்று முஸ்லிம்கள் பிரித்துக் கொண்டார்கள். ஆக கூறு போட்டது. மதத்தை, மார்க்கத்தை மதமாக்கியது முதல் தவறு. அடுத்தது மார்க்கத்தில் கூட்டியது, அப்புறமாக மார்க்கத்தை கூறு போட்டது.